இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு, மனதை கட்டுப்படுத்துங்கள், மனதை தட்டி வையுங்கள். என்னது? மனதை கட்டுப்படுத்துங்கள், மனதை தட்டி வையுங்கள். அது கேட்பதுக்கு நல்லா இருக்கு. ஏன் மனம் அவ்வளவு பெரிய விஷயமா? 6 அடி உயரம் கொண்ட மனிதனுக்கு 1/2 அடி இதயத்தால் அவ்வளவு சிக்கலா என்று கேட்டால், இந்த மண்ணில் மனிதனை இயக்குவது 2 தான், மனதும் நாக்கும் மட்டும்தான். இது ஈரத்துக்குள் புதைந்திருக்கிறது, இது ஈரத்துக்குள் நனைந்திருக்கிறது. இந்த மனித மனம் இருக்கின்றது பாருங்கள், அது ஒரு குரங்குக்கு சமம். மனித மனம் குரங்குக்கு சமம். நீங்கள் குரங்காட்டியனுடைய வித்தையை பார்த்திருக்கின்றீர்களா? குரங்காட்டி வித்தை காட்டுகின்ற போது விதவிதமாக காட்டுவான். பூ கொடு என்பான், குரங்கு கொடுக்கும். தட்டு கொடு என்பான், கொடுக்கும். தாவி தாவி குதிக்கும், கம்பியில் நடக்கும், ஏறி நடக்கும், ஓடும், ஆடும், எல்லாம் பண்ணும். அவன் சொல்கின்ற அத்தனை செய்தாலும் குரங்காட்டி அவ்வப்பொழுது அடித்து கொண்டே இருப்பான். இது உண்மை, இது யதார்த்தம். என்றைக்காவது நீங்கள் குரங்காட்டி வித்தையை பார்த்தால்தான் இது உளவியலாக உணர முடியும். ஒருவன் கேட்கின்றான், ஏ குரங்காட்டியே, மனதில்லை உனக்கு? 5 அறிவு படைத்த வாயில்லாத ஜீவன் சொல்லுகின்றதை கேட்கக்கூடிய கிளிப்பிள்ளையைப் போல, சொல்கின்றதை கேட்கக்கூடிய கிளிப்பிள்ளையைப் போல நீ சொல்கின்ற எல்லாவற்றையும் செய்கிறது. அப்பொழுதும் ஈவு இரக்கமென்று குச்சியால் அடிக்கிறாயே என்றபோது, குரங்கை தட்டாவிட்டால் நீங்கள் தள்ளாடி போவீர்கள் என்றான். அப்படியா என்றான். குச்சியை கீழே போட்டான். குரங்கு தன் குணத்தை காட்டியது. மாலையை பித்தியது, மனிதனை பிராண்டியது, அங்கும் எங்கும் உரு என்று சத்தத்தோடு ஓடச் செய்தது. இப்பொழுது அவன் பயந்து போனான். குச்சி எடு என்றான். அதுதான் வாயில்லா ஜீவனாச்சு. ஏன் குச்சி? இப்பொழுது குரங்காட்டி சொன்னான், குரங்கினுடைய இயல்பு அது சொல்கின்ற வேலையை செய்தாலும் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை குச்சி எடுத்து தட்டவில்லை என்றால் குரங்கின் மூர்க்க குணம் வெளிப்பட்டுவிடும். இந்த மனிதன் 6 அறிவு படித்தாலும் கூட அவனுடைய இதயம் ஒரு குரங்கை போல. அதனால்தான் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான் என்பார்கள் நம்முடைய முன்னோர்கள். எனவே இந்த மனதை குரங்கு போல நல்லெண்ண சிந்தனைகளால், நல்லெண்ண செயல்களால், நல்லெண்ணத்தினுடைய அடிப்படையில் தட்டி தட்டி வைக்கவில்லை என்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய குரங்கு குணம் வெளியில் வரும். 1330 குறள், 133 அதிகாரம் படைத்த வள்ளுவன் ஒற்றை குறளில் மனதை படைத்தான். வெள்ளத்தணையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதில் என்ன சிறப்பு? தாமரைக்கென்று உயரமே கிடையாது. தண்ணீரின் மேலே தாமரை இருக்கும், கிணத்துல இருக்கும், குளத்துல இருக்கும், ஆற்றங்கரையில் இருக்கும். 10 அடிக்கு மேலே தண்ணி, அதுக்கு மேலே தாமரை. 100 அடிக்கு மேலே தண்ணி, அதுக்கு மேலே தாமரை. மனிதனுக்கென்று உயரமே கிடையாது. அவனுடைய எண்ணத்தை போலத்தான் வாழ்வு அமையும். அதனால்தான் முன்னோர்கள் உற்றை வரியில் சொன்னார்கள், மனம் போல மாங்கல்யம். உன் எண்ணத்தை உயர்த்து, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். இதை பலமுறை நம்ம சிந்திச்சிருக்கோம். ஆனால் நான் மீண்டும் கேட்கின்றேன். அதனால்தான் வள்ளுவன் சொன்னான், மனத்துக்கண் மாசு இலன் ஆதல். இந்த இடத்துல மாசு இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நன்மை நடக்குமா? நடக்கும். 63 நாயன்மார்களுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். செல்வமோ செழிப்போ எதுவும் இல்லாத ஒருவன்தான் உள்ளத்தில் கோயில் கட்டி உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் என்று ஆண்டவனையே வரச் செய்து குடமுழுக்கை உள்ளத்தில் நடத்தி பூரிப்பு அடைந்தான் என்றால் காரணம் உள்ளத்து தூய்மை. ஆழ்வார்கள், பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள் ஆண்டாள் நாச்சியார் மனிதனை அடைவதற்கு நினைக்கவில்லை. அவள் எண்ணம் பெரிதானது, மனதை தூய்மைப்படுத்தியது. அதனால்தான் ரங்கன் அவளுடைய வருகைக்காக காத்திருந்து பெரியாழ்வாரிடத்தில் சொன்னான், நாள்தோறும் பறித்து எனக்கு கட்டித்தரக்கூடிய உங்களின் அன்பு மலர்களை விட பாசமும் நேசமும் தூய்மையோடு கலந்து தரக்கூடிய அந்த சூடி கொடுத்த சுடர்மகளின் மாலைதான் வேண்டும் என்று அவளை மணப்பதற்கே தன்னை தயார்படுத்தி கொண்டான் என்றால், இந்த உள்ளம் இருக்கிறது பாருங்கள், ஓங்கு உயர்ந்து கோபுரத்தின் உச்சி போல இருக்க வேண்டும். அது பாசி படிந்த குளத்தை போல தீய செயல்களால் படரை விட்டு விடாதீர்கள். உள்ளத்தை கோபுரமாக்குங்கள். இல்லமும் மகிழ்ச்சியாக இருக்கும், இதயமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சியே ஆனந்தத்தின் திறவுகோல். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.